ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. கழுதை என்கிற பெயரில் ஒரு தீர்க்க தரிசனம். கழுதைக்கு எபிரேய மொழியில் அத்தோன் என்று சொல்லுவாங்க. அத்தோனில் 4 எழுத்து இருக்கிறது. ஆலெஃப், தாவ், வாவ், நூன், சோஃபித். இந்த ஆலெஃபும் தாவும் இந்த முதல் 2 எழுத்தை எடுத்துக்கொண்டால் அது யெகோஷுவாவை குறிக்கும். ஏன்? யெகோஷுவா சொன்னார், நான் அல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். கிரேக்க மொழியில் அல்ஃபா முதல் எழுத்து, ஒமேகா கடைசி எழுத்து. அது எபிரேய மொழியில் சொல்லப்போனால் முதல் எழுத்து ஆலெஃப், கடைசி எழுத்து தாவ். அவர் ஆலெஃபும் தாவுமா இருக்கிறார். ஆலெஃப் தாவ் யாரை குறிக்கிறது? யெகோஷுவாவை குறிக்கிறது. அத்தோனில் முதல் 2 எழுத்து யெகோஷுவாவை குறிக்கு. அடுத்தது வாவ். வாவ் என்ன செய்யும்? அது இணைக்கிற குணம் படைத்தது. 2 காரியத்தை இணைக்கும். இங்கே வலது பக்கம் ஆலெஃபும் தாவும், இடது பக்கம் நூன், சோஃபித். இந்த 2ஐயும் இணைக்கிறது. நூன்னா என்ன அர்த்தம்? நூன்னா விதை. இந்த கழுதையினுடைய வேலை என்ன? யெகோஷுவாவை விதையோடு இணைக்கணும், தேவனுடைய பிள்ளைகளோடு இணைக்கணும். ஜக்கரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் பைபிள் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் நூன் யாரு? சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி. கழுதை மேலே யார் ஏறிவாரா? ராஜா. இந்த கழுதை என்ன செய்யுது? ராஜாவை எருசலேம் குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. கழுதனுடைய வேலை யெகோஷுவாவை அறிமுகப்படுத்துகிற வேலை. இன்னைக்கு நீங்கள் கழுதையா? நாம் உண்மையிலே கழுதை என்றால், யெகோஷுவாவை சுமக்கிற கழுதை என்றால், நாம் ஜனங்களிடத்தில் யெகோஷுவாவை அறிமுகப்படுத்துவோம். அப்படி படுத்தினால் இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க. கழுதை என்கிற பெயரில் ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.